ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. ஞானம் பிறந்துருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. ஏய், என்னடா ஜெயிலுக்குள்ள பாட்டு வாங்கினதெல்லாம் பத்தலையா சார்? இந்திய குடிமகனுக்கு ஒரு பாட்டு கூட பாட உரிமை இல்லையா சார்? என்னது குடிமகனா? வந்தேன்னு வையன், உள்ளக்கே வச்சு லாடம் கட்டிடுவேன் லாடம். சாரி சார், அப்பவே ஊரான்னு சொன்னாங்க, உன் பொண்டாட்டிய நம்பாதரா கொக்கி, உன் பொண்டாட்டிய நம்பாதரா கொக்கின்னு. கேட்டனா இப்ப எங்க வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தியா? எல்லாம் என் விதி. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாருமா அது? சார், நான் தான் சார் லைலா. லைலானா? என்ன பெரிய ஜில்லா கலெக்டரா நீ? பேரை சொன்னோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? சார், 2 நாளைக்கு முன்னாடி புளிய மரத்தை வெட்டிட்டோம்னு புடிச்சிட்டு வந்தீங்கல்ல, மிஸ்டர் கொக்கி குமார், அவரோட ஒய்ஃப் சார். என்னது மிஸ்டர் கொக்கி குமாரா? மேய்க்கிறது எருமை, இதுல என்ன உங்களுக்கெல்லாம் பெருமை? ஆமா, கையில் என்ன கூட? கறிக்குழம்பு சார். ஜெயிலுக்குள்ள எப்படியும் களி தான் போடுவீங்கன்னு தெரியும். என் புருஷன் கறிக்குழம்பு இல்லாம சாப்பிட மாட்டாரு. அதான் அவருக்கு வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு கறியை வறுத்து சுக்கா பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கேன் சார். நல்ல மணக்க இருக்கு. நீங்க 2 உருண்டை சாப்பிட்றீங்களா? ஓஹோ, உங்க தலைவர் பண்ண வீர சாகசத்துக்கு ஆத்தூர்ல இருந்து கோழி குழம்பு வருது. அடேங்க அப்பா, இந்த மாதிரி பொண்டாட்டிங்க இன்னும் இந்தியாவில் இருக்கிறதுனாலதான் இன்னும் ஊர்ல மழை பெய்யுது போல் இருக்கே. ரொம்ப புகழாதீங்க சார், எனக்கு வெக்கமா வருது. சீ, வாய மூடு சார். பொம்பளையா மணி? கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வேலையை பண்ணிட்டு ஜெயிலில் வந்து மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு கறி குழம்பு அடிச்சு வச்சிருக்கேன்னு குழம்பு கொண்டுட்டு வந்திருக்க. பொண்டாட்டியா நீ எல்லாம்? சார், அதான் அன்னைக்கே சொன்னோம்ல சார், எங்கள் வீட்டுக்கு வர லைனில் அந்த புளிய மரம் உரசிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அடிக்கடி வீட்டில் கரண்ட் கட்டான ஒரே காரணத்துக்காக அந்த புளிய மரத்தை நாங்கள் வெட்டி போட்டோம் அப்படின்னு. அதுவும் அவராக பண்ணலை சார். எங்கள் வீட்டில் நாங்கள் இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரணுமேன்னு அவர் இப்படி வந்து கம்பிக்குள்ளே கிடக்காரு சார். கவர்மெண்ட்டுக்கு எதிராக இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு கம்பிக்குள்ள வந்து கட்டுன புருஷன் கிடக்கானேன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லை. கைவீசம்மா கைவீசின்னு கையில் கறி குழம்பு பிடிச்சிக்கிட்டு வந்து கதையாக கொடுத்துக்கிட்டு இருக்க. அன்னைக்கே உன்னையும் உங்கள் அம்மாவையும் சேர்த்து தூக்கி உள்ளே போட்டிருக்கனே. பொம்பளை இலாச்சேன்னு விட்டதுக்கு என்ன வாய்ச்ச விடால் உனக்கு? சார், இப்போ நான் என்ன சார் பேசினேன்? ரீசனை தானே சொன்னேன். முதல்ல இப்போ எதுக்குமா வந்திருக்க? வந்த விஷயத்த சொல்லு. என் வீட்டுக்காரை பார்த்து இந்த சாப்பாடை கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் சார். நீங்கள் தான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அதெல்லாம் வேலைக்கு மூக்கு பிடிக்க திண்டுக்கிட்டு தான் கிடக்கேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இங்கே சாப்பாடு கொடுக்கறதுக்குலாம் அலோடு கிடையாது. சார் ப்ளீஸ் சார். கொலை பண்ணுறவன் கொள்ளையடிக்கிறவனெல்லாம் வெட்டுறீங்க. புளிய மரத்தை வெட்டுறவன் ஆலமரத்தை வெட்டுறவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு இப்படி சாப்பாடு கூட கொடுக்க விடாமல் இப்படி படுத்துறீங்களே சார். உங்களை கையை காலான்னு நினச்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சார், என் புருஷனை ஒரே ஒரு தடவை பார்த்து இந்த ஒரு வாய் சாப்பாடை மட்டும் ஊட்டி விட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரி போ. 5 நிமிஷத்துக்கு மேலே 1 செகண்ட் கூட அவனுக்குள்ள நிற்க கூடாது. இல்லை சார், நான் போய் கொடுத்துட்டு உடனே வந்துடுவேன். சரி போ. யோ மனுஷா, பார்க்கும் பார்வை நீ என் வாழும் நீ என். லைலா, எப்படியா மனுஷா இருக்க? நீ பேசாத லைலா. உன்னை யார் இங்க வர சொன்னா? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ முதல்ல இங்க இருந்து போ. யோ கொக்கி, ஏன் இப்படி திரும்பி நிக்கிற? நான் உன்னை பார்க்க தானேயா வந்திருக்கேன். உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்க இருந்து போ. அப்படிலாம் சொல்லாதையா மனுஷா. உனக்காக தான்யா கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். இவன் இருக்கானா செத்தானான்னு பார்த்துட்டு அந்த குழம்புல கொஞ்சம் விஷத்தை போட்டு கொண்டுட்டு வந்திருக்கியா? யோ கொக்கி, ஏயா இப்படி எல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்துற? உன்னை பார்க்கணுமே தானையா ஓடி வந்திருக்கேன். ஏயா என் மனசு புரிஞ்சுக்கிறாம இப்படி எல்லாம் நடந்துக்கிற? என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் உன் மேல எனக்கு பாசம் இல்லாம போகுமாயா? உனக்காக தானையா நான் இம்புட்டு தூரம் ஆசாசையா ஓடி வந்திருக்கேன். என் முகத்தை பாரியா கொக்கி. கொக்கி, போது லைலா, நீ இம்புட்டு நாள் நடிச்சதெல்லாம் போதும். நீ பழைய வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீனும் உங்க அம்மாவும் சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டியல்ல? ஐயோ, சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையா. ஏயா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நீனும் உங்க அம்மாவும் சேர்ந்து அந்த புளிய மரத்தை வெட்ட சொல்லிட்டு இன்னைக்கு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு என்ன கம்பி என்ன வச்சுட்டீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? தப்பு தாயா மனுஷா. ஒன்று போலீஸ் கிட்ட மாட்டி விட்டது தப்பு தான். ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கணும் யா மனுஷா. என்ன காரணம்?
நான் கையால் ஆகாதவன். உங்கள் வீட்டில் உட்காந்து ஓசி சோறு திண்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன்னா ஒரு கையை அரிசி நீங்கள் கம்மியாக போட்டு சோறாக்கலாம். அதான காரணம். வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் பார்த்தா கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நீ இப்படிதான் சுத்திக்கிட்டு திரியிற. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உனக்காக தானே நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீ பண்ற ஃப்ராடுத்தனம் பித்தலாட்டுத்தனம் எல்லாத்துக்கும் நான் உனக்கு ஒரு துணையா உன் கூடவே தனையா இருக்கேன். உன் கூட இல்லாம உன்னை அடிச்சு பத்தணும், உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ பிடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. உன் கூட சேர்ந்து நானும் தானே இப்ப ஃப்ராடு பித்தலாட்டம்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு திரியிறேன். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானே இருக்கோம். அப்படி இருக்கையில இப்படி எல்லாம் நீ நினைக்கலாமா? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது லைலா. ஒரு பாத்ரூம் கூட போக முடியல. நல்ல சாப்பாடு இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை. எனக்கு எப்படி ஒரு நிலைமை பத்தியா? நீ சாப்பாடை தான் நினைப்பேன்னு எனக்கும் தெரியும். அதனால தான் நான் வெடைக்கோழி அடித்து குழம்பு வச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்தா இது சாப்பிடு. நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன். எல்லாத்தையும் வக்கீல் பார்த்துப்பாரு. இன்னும் 2-3 நாளுக்குள்ள உன்னை ஜாமீன் எடுத்துடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆமாம், என்னை உள்ளே கொண்டுட்டு வந்ததுக்கு காரணம் இருக்குன்னு சொன்னியே, என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லையா குக்கி, நீ என்ன ஆம்பளை, உன் அசிங்கம் உன்னோட போயிடும். நானும் எங்கள் அம்மாவும் ஜெயிலுக்கு வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே போனோன்னா எங்களை அந்த ஊர் ஆளுக எப்படி பாப்பாளுகன்னு நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காளுக அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கண்ணுக்காது மூக்கு வச்சு பேசுவாளுக. சும்மாவே அந்த ஊருக்கறியே எங்களை எதில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காளுக. நீ உள்ளே இருந்தீன்னா நாங்கள் 2 பேரும் ஏதாவது ஏற்பாடு பண்ணி இந்த வெளியெடுக்க போகிறோம். அதே நாங்கள் 2 பேரும் உள்ளே வந்துட்டா நீ ஒத்தாள் வெளியே இருந்து என்னையா செய்ய முடியும்? அதனால தான் ஒன்றை மாட்டி விட்டுட்டு நாங்கள் வெளியே இருந்துக்கிட்டோம். நீ எதையும் நினைக்காத. இன்னும் 2-3 நாள்ல வெளியில வந்துடலாம். சரி லைலா, கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. இந்தா இதுல சாப்பாடு இருக்கு, இது சாப்பிட்டுக்கோ. லைலு பேபி. இந்த வார்த்தையை கேட்காம 2 நாளா ஏன் ஈரக்கலையே எப்படி இருந்துச்சு தெரியுமா? கொக்கி கொக்கி ரத்தினமே முத்தம் வைக்கவா, அதுக்காக பட்டணம் போய் வக்கீல் வைக்கவா. ஐயோ அண்ணா, என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிங்க? நான் இன்னும் பாயசமே எடுத்துட்டு வரல. ஐயோ, இதுக்கு மேல பாயாசம் வேறையா? வயிறு ஃபுல்லா இருக்குமா? போதும், விட்டுருங்களேன். என்ன அண்ணா, நீங்க சாப்பிட்டதுக்கு ஃபுல் ஃபில்லே பாயசம் தான். அதையும் சாப்பிடலன்னா எப்படின்னா? வேணும்னா கிளாஸ்ல கொடுக்கட்டுமா? சாப்பிடலன்னா விட மாட்டீங்க போல் இருக்கே. சாப்பாடும் சரியாவே சாப்பிடல, பாயசமும் சாப்பிடாம எந்திரிச்சா எப்படின்னா? அம்மா, நான் இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு இலையில வச்சிருந்த அத்தனை ஐட்டங்களையும் காலி பண்ணியிருக்கேன். வெறும் இலை மட்டும்தாம்மா இருக்கு. விட்டா நான் இலையவும் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லுவீங்க போல் இருக்கு. போங்கண்ணா, அந்த அளவுக்கு ஒன்றும் நீங்க சாப்பிடல. சரி இருங்க, நான் பாயசம் எடுத்துட்டு வரேன். சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நைந்தரா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சாப்பிடலையா? போதுண்டி, இதுக்கு மேல வயிறுல இடம் இல்ல, ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். என்ன அம்சா, இலையில அப்படி எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டேன்னு சொல்ற? ஒழுங்கா உட்காந்து சாப்பிட போறியா இல்லையா? அம்மாவா, அது சாப்பிட்டதே பெரிய விஷயம். நீங்க நிறைய வச்சுட்டீங்க. நான் தான் வைக்கும் போதே சொன்னேன்ல கம்மியா வைங்கன்னு. அண்ணா, கம்மியா தானே வச்சேன். அப்புறம் விருந்துக்கு சமைச்சதே உங்களுக்காக தான். நீங்க நல்லா சாப்பிட்றது இல்லையா? விருந்துக்கு கூப்பிட்டீங்கிறதுக்காக செஞ்ச எல்லாத்தையும் எங்களுக்கே வச்சா எப்படி? மீதத்தை நீங்களும் சாப்பிடுங்க. எங்களுக்கெல்லாம் இருக்கு, ஆனா நீங்க நல்லாவே சாப்பிடல. நல்லா தாண்டி சாப்பிட்டோம், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா டேஸ்டா பண்ணிருந்த. நீ ஒழுங்கா உட்காந்து சாப்பிட சொல்லிட்டேன், அட்டி வாங்கவே இல்லைனா? ஏய் சத்தியமா எனக்கு வயிறுல இடம் இல்ல, இருந்தா நான் சாப்பிட மாட்டேனா? வச்சதே அவ்வளவுதாண்டி, உங்களுக்காக தானே சமைச்சேன். எல்லாத்தையும் அப்படி இப்படி வச்சுட்டு எந்திரிக்கிற. ஏய், இது எல்லாமே செகண்ட் டைம் வச்சது. நான் செகண்ட் டைம் கம்மியா தானே வைக்க சொன்னேன். நீ தான் அள்ளி அள்ளி வச்சுட்ட. மட்டன் சுக்கா, சிக்கன் வறுவல், அங்க பாரு மட்டன் கோலா உருண்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். நீ திரும்பவும் அதிகமா வச்சா நான் என்னடி பண்றது? எனக்கு இருக்கிறது ஒரு ஜன் வயிறு தானே. ஆமா, உங்களுக்கு போய் விருந்து வைக்கணும்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும், காலையில இருந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சமைச்சு 2 பேரும் ஒழுங்காவே சாப்பிடல. மாமா, 2 பேரும்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இலை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. நீங்களாவது பரவாயில்லண்ணா, உங்க பொண்டாட்டி தான் ரொம்ப மோசம். அவ அவ்வளவுதாம்மா சாப்பிடுவா. நல்ல ஜாடிக்கேத்த மூடிதான். அங்க வாஷ் பேஷன் இருக்கு, நீங்க வாஷ் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பாயசமும் பீடாவும் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. ஏய், எனக்கும் பாயசம் எடுத்து வைடி, நான் வரேன். நீ உட்காந்து இந்த இலைய ஃபுல்லா காலி பண்ற, அதுக்கப்புறம் தான் உனக்கு பாயசம்லாம். உட்காரி, முதல்ல உட்காரி. ஏய், அவனை மட்டும் விட்டுட்டேன், நான் பாவோண்டி. அண்ணனாவது ஓரளவு சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க, நீ ஒண்ணுமே சாப்பிடாம எந்திரிச்சு போவியா? உட்காருன்னு சொன்னேன் உன்னை. நைந்தரா, வயிறு ஃபுல்லாயிருச்சுடி.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. பேண்ட்டை லூஸ் பண்ணிட்டு நல்லா குளிக்க விட்டு சாப்பிடு. உனக்காக தானடி செஞ்சேன். கஷ்டப்பட்டு ஊருக்கே போய் கையோட விருந்துக்கு கூட்டிட்டு வந்து சமைச்சு போட்டா ஓதோ கோழி குறிச்சது மாதிரி குறிச்சிட்டு எந்திரிச்சு போவீங்களோ? என்னாலலாம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் சமைச்சதுக்காகவாது உட்காந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் எந்திரிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு பாயசம் பீடா எல்லாம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து ஏமா அம்சா, சமையல் எப்படி இருக்கு? பாருங்க, காலையில எந்திரிச்சதுல இருந்து இவளுக்காக தானே கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சிருக்கோம். பாதியில எந்திரிச்சு அப்படியே போறேன்ட்டு போறா. அதான் நாளை கத்தி உட்கார வச்சிருக்கேன். உங்க தங்கச்சி இதை ஃபுல்லா காலி பண்ணாம இந்த இடத்த விட்டு காலி பண்ண முடியாது. அண்ணா முடியலண்ணா, கொஞ்சம் நீங்களாவது சொல்லுங்களேன். ஐயோ, சாப்பாட்டு விஷயத்துல எல்லாம் இவகிட்ட நம்ம பேசவே முடியாது. தட்டுல வச்சுட்டானா சாப்பிட வச்சுட்டு தான் அனுப்புவா. வேற வழியே இல்லம்மா, நீ சாப்பிட்டு தான் ஆகணும். சரி நீங்களும் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். நான் இப்பதான்ப்பா 2 கிளாஸ் பாயசம் குடிச்சிருக்கேன். எனக்கு வயிறு திம்மன் இருக்கு. ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா நல்லா ஃபுல் கட்டு கட்டலாம். நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் இலையில வச்சாச்சு, இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு தான் எந்திரிக்கணும்னு ரூல்ஸ் போடுவேன். எனக்கு எதுக்கு வம்பு? ஓஹோ, கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணாவுக்கு வெயிட் போட்டதுக்கு காரணம் இதுதானா? நயன்தாரா, எல்லாரையும் சாப்பிட வச்சே கொண்டுட்டு இருக்கியாடி? கஷ்டப்பட்டு உழைக்கிறதே ஒரு ஜான் வயிற்றுக்கு தானடி. அப்புறம் அதுக்கும் வஞ்சகம் பண்ணா என்ன அர்த்தம்? அதனால நான் வீட்டில் எல்லார்கிட்டையும் சாப்பாடு விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருந்துடுறது. சரி பேசிக்கிட்டே இருக்காம நீ அள்ளி வாயில வச்சு சாப்பிடு. அல்ல தப்பிக்கலான்னு பாப்பியே? விட மாட்ட போல் இருக்கே. வாய்ப்பே இல்ல, ஒழுங்கா சாப்பிடு. சரி. என்ன மச்சான், நீ சாப்பிடல? சாப்பிடணும்டா. அம்மா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல சிஸ்டர் எல்லா ஐட்டங்களையும் அசத்திட்டாங்க. என்னால சாப்பிட தான் முடியல. ஆனா ஒரு வழியா இலைய ஃபுல்லா காலி பண்ணிட்டு தான் எந்திரிச்சேன். அண்ணா இன்னும் பாயசம் குடிக்கல. ஒரு டம்ளர் பாயசம் ஊத்தி கொடுக்குறீங்களா? நான் அம்சாவை பாத்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா, இப்பதானே சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். அவ செஞ்சதை சாப்பிட வைக்காம விட மாட்டா. வந்து லைட்டா டேஸ்டாவது பாத்துரு மச்சான். அங்க ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறத பாரு. எப்படியும் அம்சாவை சாப்பிட வச்சுதான் அனுப்புவா. நம்ம போய் பாயசம் சாப்பிடலவா? சாப்பிடு. 1 1 2 ஓ வாயில நண்டு, 4 4 8 ஏன் வாயில லட்டு. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா சரியாத்தானே இருக்கு. அப்புறம் எங்க தப்பு பண்ணணும்? எப்படி மிஸ் ஆச்சு? ஏய் எருமகடா, யாரு நம்மள 2 டைம்ஸ் கூப்பிடுறது? ஏய் எருமகடா. என்ன தகலவி, பிஸியா திங்க் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டி விளக்கமாறு, எவளாவது ஒரு குடும்பத்து பொம்பளை 24 மணி நேரம் அந்த சோவால கவட்ட பொழந்துக்கிட்டே படுத்து கிடப்பாலாட்டி? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? ஒரு ஆம்பளைய வந்து ஒரு இடம், நம்ம மாமனார் இருக்கிற இடம், காலை கையை ஒடுக்கி ஒரு பக்குவமா இருக்கணுங்கிற அறிவு இருக்காம்டி? அட சும்மா இரு தகலவி, எப்ப பார்த்தாலும் எதையாவது வாயில போட்டு என்ன மெண்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா உனக்கு தூக்கமே அளவடாதுல. பேசாம போங்கிட்டு. நானே எதுல விட்டோம் எங்கிட்டு விட்டோம்னு தெரியாம குழம்பி போய் உட்காந்துருக்கேன். ஏண்டி எங்கிட்டும் காசு வனத்தை விட்டு தொலைஞ்சிட்டியா? யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்துட்டியா? என்கிட்ட யாரும் ஏமாறாம இருந்தா சரிதான். நான் போய் ஏமாறுவேனா? அப்ப என்ன கேடு வருது உனக்கு? என்னத்தை கூட்டி கழிச்சு பாத்துக்கிட்டு கிடக்க? அட அது ஒண்ணும் இல்ல தகலவி, இன்னைக்கு காலையில பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தானே போட்டேன், நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த புள்ள என்னைய ஒரு வார்த்தை கூப்பிட்டுச்சாவதியா? யாரடி கூப்பிடனே? என்னத்துக்கடி கூப்பிடனே? காலையில அம்சி குந்தானியும் அந்த பையனும் விருந்துக்கு கிளம்புனாங்கல்ல. ஆமா கிளம்புனாக. அதுக்கு என்னப்ப? கழுத்துல நகையெல்லாம் போடல, நிறைய நகை எடுத்து போட்டுட்டு போடின்னு கை நிறைய அள்ளி கொண்டு வந்து கொடுத்தனா? ஆமா கொடுத்த. அதுக்கு என்னப்ப? பூவெல்லாம் வைக்காம இருக்கா, போற வழியில பூ வாங்கி கொடுங்க தம்பின்னு ஆசையா சொல்லி அனுப்புனா? ஆமா சொன்னேன். அடி போற வழியில புதுமண தம்பதிக்கு இதெல்லாம் சொல்றது தானே. அதுக்கு என்னப்ப? போய் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு வாங்க, வயிறார சாப்பிட்டுட்டு வாங்கன்னு நல்லா தெம்பா இருக்க சொல்லி அனுப்புனா? எட்டி விருந்துக்கு போறவங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு வரமாட்டாங்களா? இதுல என்ன இருக்கு சொல்றதுக்கு? ஆனா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்ல பத்தியாத்த கிழவி. ஏண்டி அப்படி என்ன செஞ்சா உன்னைய? விருந்துக்கு போற புள்ள கண்ணு முன்னாடி வந்து அக்கா இத்தனை வாட்டி அதை போடுங்க இதை போடுங்கன்னு எடுத்து சொல்றாங்களே. அக்கா நீங்களும் வாங்க சேர்ந்து போய் விருந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு வருவோம்னு ஒரு வாரத்தை கூப்பிடல பத்தியலா? இந்த பிள்ளைக்கு அப்ப எப்பேற்பட்ட மனசு இருக்கனு? அவ கல்யாணத்துக்கு 10 நாள் மறு 10 நாள்னு எப்படி அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்தேன். சரி அவளும் டயர்டா இருக்கா, நம்மளுக்கு ட்ரீட் வைக்க முடியாதேன்னு நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கு விருந்துங்கிற பேர்ல 4 நாளா நீ ஒரு மருந்தை வச்சியே, அதை தின்னுபிட்டு முன்னாடியும் பின்னாடியும் போய்கிட்டு தெரிஞ்ச திருப்பு எனக்கு தான் தெரியும். கழுத வீட்டில் வச்ச விருந்துதான் இப்படி விருந்தா போச்சு. வெளியில போயினாலும் விதவிதமா ஃபுல் கட்டு கட்டலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா போன புள்ள ஒரு வார்த்தை அக்கா நீங்களும் வாங்கன்னு சொல்லியிருந்தா ஓடி வந்து குட்டி போட்ட நாயாட்டமா கூடவே நின்றுருக்க மாட்டேன். ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தை அக்கா வாங்கன்னு கூப்பிடவே இல்லையா கிழவி?
ஆனா நீ எல்லாம் மனுஷ செம்மமா இல்ல மிருக செம்மமானே தெரியலம் டி. 4 நாளா நல்லா தானே கறியும் மீனுமா அரைச்சு அள்ளி வச்சுக்கிட்டு திண்டது செமிக்காம ஓடிக்கிட்டும் ஓடியாந்துக்கிட்டும் தெரிஞ்சுப்புட்டு ஏன் மேலையா பலிய போட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, அப்படியே அரைச்சு அள்ளி வச்சுக்கிட்டு திண்டாக. இப்ப திண்டாத்தான் போச்சு, இல்லைன்னா எப்ப இதை கண்ணில் பார்க்க போறோமோன்னு ஏதோ ஒரு நப்பாசையில அரைச்சு அள்ளி வச்சு திண்டுபிட்டேன். அது வெந்தும் வேகாமலும் விழுந்து விழுகாமலும் இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? அதுக்காக என்ன பண்றது? வீட்டு சாப்பாடும் வெளி சாப்பாடும் ஒன்று அத்த கிழவி. வெளியில நீ எப்போதும் ஒரே மாதிரி மட்டன் குழம்பும் சிக்கன் வறுவலும் வச்சிருப்ப. ஆனா வெளியில உள்ளவங்க அப்படி இல்லையில, விதவிதமா மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் சாலா உருண்டைன்னு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் போய் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. ஆக அவ போனவ உன்னைய கூப்பிடலைன்னு வருத்தத்துல படுத்து கிடக்க, அப்படித்தானே? லைட்டா வேணும்னா அடுத்த பச புடிச்சு பின்னாடியே போய் நானும் வேறேன் திங்கிறதுக்குன்னு உனக்கு ஒரு இலையை போட்டு உட்கார்ந்து திண்டுட்டு வரியா? அப்படி போனா தப்பா நினைக்க மாட்டாங்களா தகிழவி? சொல்லுங்க தகிழவி, என்ன நீங்க பாட்டுக்கு போறியா? பொம்பளைய பாரு பொம்பளைய. இதுதான் நிஜம், இதுதான் உலகினிலே என்னை யாரும். அம்மா தாயே, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்? என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி அடி மேல அடியா விழுகுது. என் குடும்பம் இப்படி அவாறு வர போய் நிக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலையே ஆத்தா. இப்படி என் மருமகளும் மயனும் வீட்டை விட்டு வெளியே போய் வயசான காலத்துல இப்படி எங்களை அனாத கட்டையா விடுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. எங்களுக்கு ஏன் இந்த தலையெழுத்து? கழுதந்து சொத்து நாளையா சொந்தம் பெரியன்னு நம்ம புள்ள வேதனைப்படணும்னு அந்த மனுஷங்கிட்ட தலைவாட அடிச்சு கேட்டுக்கிட்டு அந்த மனுஷன் பிடிச்ச பிடிவாதமா இருக்காரு. என் பேச்ச கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டோங்கிறாரு. நான் யாரு பக்கம் நிற்பேன்? புள்ள வேணும்னு புள்ள பக்கம் நிற்பனா? காலம் போன காலத்துல புருஷன் பக்கம் நிற்பனா? நான் என்ன செய்வேன்? எந்த பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாம, யாருக்கு பேசுறதுன்னு தெரியாம அவதிப்பட்டுக்கிட்டு கிடக்கனே ஆத்தா. என் குடும்பம் நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு நீதான் ஆத்தா வழிவிடணும். சம்மந்திமா, சம்மந்தி, எப்படி இருக்கீங்க சம்மந்திமா? என்னத்த சொல்ல சம்மந்தி? நான் நல்லா இருக்கோம்னு சொல்றதா இல்ல ஏன் இன்னும் உசுரோட இருக்கோம்னு சொல்றதா? என் குடும்பம் இருக்கிற நிலைமைய நினைச்சு ஒவ்வொரு நாளும் நொந்த இத்து கரையி போயிருக்கேன் சம்மந்தி. ஏன் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்க இந்த ஆண்டவன் இன்னும் பிடிச்சிட்டு போகாம இருக்கானே? என்னைக்குடா இறைவா இந்த உசுரை பிடிச்சிட்டு போவேன்னு கேட்டுட்டு போக வந்தேன் சம்மந்தி, ஏன் சம்மந்திமா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? வீட்டுல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல சம்மந்தி, நான் வேற எப்படி பேசுறது? நீங்களே சொல்லுங்க. இல்ல சம்மந்தியம்மா, நீங்க நினைக்கிறது மாதிரி அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு சௌமியா வீட்டுக்கு வந்திருக்காங்கிறது மட்டும் எனக்கு தெரியுமே தவிர அங்கே என்ன நடந்துச்சுன்னு இதுவரை என்கிட்ட அவ எதுவுமே சொல்லல. மாப்பிள்ளையும் வாயை திறக்கல. அதான் உங்ககிட்டயாவது பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். என்ன சம்மந்தியம்மா நடந்துச்சு? எதனால இம்புட்டு குழப்பம்? மாப்பிள்ளை ஏன் வீட்டுக்கு வந்திருக்காரு? ஒன்றும் இல்லை சம்மந்தி, 1 கோடி ரூபாய்க்கு ஷோரூம் வாங்க போகிறேன். அதுக்கு என் கையில் காசு இல்லை. வீட்டை எழுதி கொடுங்க, நான் லோனு ஓட்டு எப்படியாவது இந்த கடையை வாங்கணும்னு ராசேந்திரனும் சௌமியாவும் வந்து கேட்டாங்க. அதில் இவருக்கு விருப்பம் இல்லை, என்னால் எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இம்புட்டு பிரச்சனை. உடனே கோச்சுக்கிட்டு புருஷனை மொண்டாட்டியும் பைய தக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. 1 கோடி ரூபாய்க்கு ஷோரூமா? ஆமா சம்மந்தியம்மா, அப்படித்தான் 2 பேரும் சொல்லிக்கிட்டாங்க. எங்களுக்கு வீட்டை எழுதி கொடுக்கறத பத்தியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 1 கோடிக்கு லோனை போட்டு அதுல இருந்து இதுகளால மீள முடியுமான்னு அவர் யோசிச்சு பார்த்துட்டு தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது வாஸ்தவம் தானே சம்மந்தியம்மா? 1 கோடிங்கிறது 1 ரூபா 2 ரூபா இல்லையில, அது எவ்வளோ பெரிய தொகை. அதுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ண முடியும்? தலையை அடமானம் வச்சாலும் அதுல இருந்து மீள முடியுமா? இதெல்லாம் அகலக்கால் இல்லையா? சொல்லி புரிய வைக்க முடியாதா? நம்ம சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க 2 பேருக்குமே பக்குவம் இல்லை. தெரிஞ்ச தொழிலா இருந்தா மீண்டு வந்துடலாம். தெரியாத தொழிலில் அகலக்கால் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அம்புட்டு காசையும் போட்டு நாளைக்கு வீடும் போய் வாசலும் போய் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு ரோட்ல நிற்க முடியுமான்னு அதுகள்கிட்ட நம்ம பேச முடியல சம்மந்தியம்மா. சரி, உங்கள்கிட்ட வந்தா நீங்களாவது பேசி புரிய வைப்பேன்னு நானும் எதுவும் கண்டுக்கறல. அதுகளை தேடி வீட்டுக்கும் வரல. அதான் வேற வழி இல்லாம கோயில்ல வந்து புலம்பிக்கிட்டு தெரியுறேன். இதுதான் விஷயம்னு சொன்னா நானும் பேசுவேன்னு சொல்லித்தான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அமுக்கு நீயாட்டமா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எதையும் என்கிட்ட வாயை திறக்கல போல் இருக்கு. சரி, என்கிட்ட ஒப்படைச்சிட்டியல்ல, அவங்கள எப்படி அனுப்பணுமோ நான் அனுப்பிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க அவங்கள தேடி அந்த வீட்டுக்கு வர வேணாம். வந்தவங்க எப்படி திரும்பி வரணுமோ அதுக்கேற்றது மாதிரி அவங்க வரட்டும். செவத்தில் அடிச்ச பந்தாட்டமா வர வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க அழுதாம புலம்பாம கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. சம்மந்தியம்மா,
ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம். காட்டை வித்து மீட்டை வித்து கிராமத்துல உள்ள காடுகிற அத்தனையும் வித்து எல்லாத்தையும் அவனுக்காக வித்துட்டு கட்டின வீடு. கடைசியில எங்களுக்கு அப்புறம் யார் எடுத்துக்கிற போறா? என் பிள்ளையும் என் பேரனுக்கும் தானே. அந்த வீட்டை நான் அன்னைக்கிளி பிள்ளைகளுக்கோ கொடுக்க போறதில்ல. அவளும் வந்து எதுக்காகவும் நிக்க போறதில்ல. ஆனா இவங்க அகலக்கால வச்சு நாளைக்கு அதுலயும் இதுலயும் மாட்டிக்கிட்டு சிரமப்படுவாங்களோன்னு பயந்து வைதே அந்த மனுஷன் இப்படி சொல்லிவிட்டாரு. நீங்க எதுவும் எங்களை தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, மன்னிச்சிருங்க சம்மந்தி அம்மா. ஐயோ சம்மந்தி, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? அண்ணனோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் அவர் என்ன முடிவெடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க மருமகளையும் உங்க மயனையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. அண்ணனை நல்லபடியா பார்த்துக்கோங்க. ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளுங்க. ரொம்ப நன்றிங்க சம்மந்தியம்மா. சின்ன பிள்ளையிலிருந்தே அடம் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆட்டம் போட்டதுக்கெல்லாம் அடங்கி போய் நானும் அவளுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து பழகிட்டேன். அதனால தான் அவள் இந்த நிலைமையில வந்து நிற்கிறா. இதுக்கு மேலேயும் விட்டோம்னா நாளைக்கு மாமியாரா உருவம் எடுத்தோம் இதை விட மோசமான நிலைமையில வந்து நிற்பா. இவளை இப்படியே விடக்கூடாது. என் காலை இருக்கும்போதே இவளை நான் ஒடுக்கி வைக்கிறேன். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. வரேங்க சம்மந்தி, உடம்பு பார்த்துக்கிறேங்க. பஞ்ச பாண்டவர்கள் பகையை வென்று கோடி நட்டதும் பெண்ணாலே, நம்ம இந்திரன் சந்திரன் 2 பயல்களும் கேட்டதும் பெண்ணாலே, கொள்ளை கொள்ளும் ஒரு வெள்ளை தாஜ்மஹால் வந்ததும் பெண்ணாலே, பாண்டி மன்னன் அரண்மனை மண்ணோடு மண்ணாகி போனதும் பெண்ணாலே, நல்லதும் கெட்டதும் இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே, நல்லதும் கெட்டதும் இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே, முழுசா பாட்டில் சொல்ல முடியாது என்னாலே, ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே, ஆவதும்